அம்மா அப்பாவோட 10th வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால நாங்கள் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதைக்கு போகிறோம். ஸோ திருவண்ணாமலை கிரிவல பாதையை பற்றி நாங்கள் இன்னைக்கு போகிறோம். நாங்கள் திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிட்டோம். 3:30க்கு ரீச் ஆகிட்டோம். பட் அண்ணாமலையா தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. 7 ஆக போகுது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரிவல பாதையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அங்கே வந்து ஒரு வீடு போகிறோம். பின்னாடி இருக்கிறதா ராஜகோபுரம். நாங்கள் இங்கே சூட பற்றி சாமி கும்பிட்டு போக போகிறோம். வாங்க கிரிவல பாதையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரிவல பாதையோட ஸ்பெஷல் என்னன்னா அங்கே லிங்கம் இருக்கும். இந்த லிங்கத்துலேயே ஃபர்ஸ்ட் லிங்கம் என்னன்னா அது இருக்கிற லிங்கம், அது ரிஷபராசிக்கு ஏற்ற லிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2வது லிங்கம் அக்னிலிங்கத்தை தாண்டிட்டோம். முன்னாடி இருக்கிறத ரமண ரிஷியோட ஆசிரம். இங்கே வந்து நீங்கள் அமைதியாக இருக்கும். திருவண்ணாமலை வர ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் 3வது லிங்கம் யமலிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் 4வது லிங்கம் நிருத்திலிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிருத்திலிங்கம் பக்கத்தில் நிறைய மான் இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஃபாரஸ்ட் அனிமலுக்கு நீங்கள் ஃபுட் போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் 5வது லிங்கம் சூரியலிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் 6வது லிங்கம் கருணாலிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் 6வது லிங்கம் வாயு லிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் திருவண்ணாமலை கிரிவல பாதையோட செல்ஃபி பாயிண்ட். இங்கே வந்து நீங்கள் நிறைய செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் 7வது லிங்கம் சந்திரலிங்கம். நிலாக்கு சம்மந்தப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கவுண்டிங்னால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதான் குபேரலிங்கம் காசுக்கு சம்மந்தப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம். இதோட நாங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்த்து பெல்லைக்கு ஆல் மோடில் போட்டுருக்குங்க. தேங்க்ஸ். இதோட வீடியோ